ஹலோ மக்கள், கோதுமை மாவு உப்பு எடுத்துங்க. பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இந்த கோதுமை மாவு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு மேலே ஃபில்டர் பண்ண பீட்ரூட்டோட ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பார்த்து நல்லா பிசைஞ்சு எப்படி சப்பாத்தி மாவு பண்ணுமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுல் நல்லா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாவும் 3 பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துங்க. இஞ்சி பூண்டு விழுது. ஒரு பீட்ரூட் பார்த்திங்கன்னா சீவி அதில் போட்டுங்க. உப்பு, காரத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சீரகத்தூள், கொத்தமல்லி தழை, இது எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிங்க. ஒரு 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிங்க, இல்லை சப்பாத்தி ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஒரு பராத்தா மேலே அந்த ஸ்டஃப் வச்சுட்டு இன்னொரு பராத்தா அதுக்கு மேலே வச்சிடணும். இதை உங்கள் வீட்டில் பேனில் போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுங்க. டேஸ்டான ஒரு பீட்ரூட் பராட்டா ரெடி ஆகிடுச்சு. இது உள்ள ஸ்டஃப் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.